உலகெங்கும் பரவி வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் தென்புல பதவன் வலையொலி. உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன காணொலியில் சொல்லியிருந்த மாதிரி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்நார்க்லிங் பற்றி முழு கைடு தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஸ்நார்க்லிங்ன்றது ரொம்ப ரம்மியமான ஒரு ஆக்டிவிட்டிங்க. அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம எப்படி இந்த பூமியோட மேல் பரப்பை நம்ம பார்க்குறோமோ, எவ்வளோ வியக்கிறோமோ, அதே போல் தான் கடலோட ஆழத்தை பார்க்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டுன்னே சொல்லலாம். கடல் எப்பவுமே ஒரு பிரமிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த கடலுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்போது தான் அதோட உண்மையான நிலவரமே தெரியும். ஏன்னா இந்த கடல் எப்பவுமே இதே மாதிரியே இருக்காது. அதோட தன்மை மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நேரம் இந்த மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது அந்த காட்சிகளுக்கு வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு ரம்மியமாக ஒரு ஆச்சரியப்படக்கூடியதாக இருக்குங்க பார்க்கும்போது. அதைத்தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. நான் ஒரு தொழில் ரீதியான டைவராக கேட்டிங்கன்னா கிடையாது. எனக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது. அதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்னோர்க்லிங்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க. எப்படி நம்ம டைவ் பண்ணும்போது ஆக்சிஜன் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறோமோ, அது இல்லாமல் சில எக்யூப்மெண்ட் மூலிமா பண்ணுறது தான் ஸ்னார்க்லிங்கு. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸ்னார்க்லிங்கோட கிட்டு. ஒரு காகிள் கிளாஸு, ஒரு ஜோடி ஃபின்ஸு, அப்புறம் ஸ்னோர்க்லிங்கோட டியூபு. இது பிகினரோட ஸ்னோர்க்லிங் டியூபு. இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு மவுத் பீஸ் இருக்கும். அது கூட அட்டாச் ஆன ஒரு டியூப் மட்டும்தான் இருக்கும். இது ஒரு பிகினருக்கானது. இது மூலிமா நம்மளால் ஸ்னார்க்லிங் பண்ண முடியும். இது வெறும் ஒரு பேசிக் தாங்க. இது கிட்டத்தட்ட இதில் வேறு எதுவும் பெருசாக இருக்காது. இதில் நம்ம ஜஸ்ட்டு வாயில் ஃபிட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ப்ரீத் பண்ண வேண்டியது, அவ்வளோதான். இது இதோட அடுத்த வெர்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போது அந்த ஸ்னோர்க்கிளில் இது ஒரு செமி ட்ரைவ்னு சொல்லலாம். இதை ஏன் செமி ட்ரைவ் சொல்கிறாங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய சில மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு பார்ட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்னார்க்கலில் இருக்கிற மாதிரி ஒரு மவுத் பீஸ் இருக்கும். கூடயே டியூபும் சேர்ந்து அட்டாச் ஆகிருக்கும். இந்த டியூபு இங்கே பார்த்திங்கன்னா அந்த டியூபு தெரியும். அந்த டியூபோட முனை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது மூலிமா நீங்கள் உள்ளே வர தண்ணியை என்ன பண்ணலாம், வெளியேற்ற முடியும் இதில் ஈஸியாக. ஆனால் அந்த எக்யூப்மெண்ட்டில் இருக்காது. அதனால தான் இதை செமி ட்ரைவ்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரைவ் ஸ்னார்க்கிள். இதுதான் டாப். இது இந்த வெர்ஷன்லேயே இதில் என்னென்ன பகுதி இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று இருக்கும். இது உங்கள் காகுலோட அட்டாச் ஆகிக்கும். அடுத்தது எப்பவும் போல் ஒரு மவுத் பீஸு, இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. மேலே முனையில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே லாக் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் இங்கே ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் கீழே டக் டைவ் பண்ணாலுமே இது உள்ள தண்ணி வராது உங்களுக்கு. அப்படி சப்போஸ் வர தண்ணியை கூட உங்களால் வெளியேறதுக்கான அந்த செமி ட்ரைவில் இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இதுதான் இந்த ஸ்னோர்க்கிளோட பேசிக்ஸ் திங்ஸு. இதை தெரிஞ்சிக்கினா போதும், உங்களால் ஈஸியாக எப்படி நம்ம என்ன ஸ்னோர்க்கிளிங் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா காகிள் கிளாஸு. இந்த கிளாஸு பார்த்திங்கன்னா உங்களோட முகத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது. எஸ்ஸு, எல்லு, எம்மு அந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்கள் முகத்துக்கு எது செட் ஆகுதோ அது நம்ம முகத்தில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை எடுத்துக்கிறது நல்லது. இது எந்த அளவுக்கு அந்த சர்க்கம்ஷன் சொல்லுவாங்க, அது நல்லா முகத்தில் ஃபிட் ஆகுதோ அப்போ தான் தண்ணியில் போகும்போது நம்மளால் அந்த தண்ணி உள்ளே வராமல் நம்ம முகத்தோடு அப்படியே அழுத்தி பொறுத்திக்கிற மாதிரி இருக்கும். அந்த இதில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. இதில் கூடையும் சேர்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா நம்மளால்
இந்த கிளிப்பு இருக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அது நல்ல காகுலோட வந்து ஒரு பொசிஷனில் அப்படியே ஃபிட் ஆகிக்கும். நம்ம சப்போஸ் நீங்கள் ஒரு 45 டிகிரி தண்ணி கீழே பார்க்குறீங்கன்னா அப்போது வந்து அது அப்படியே அந்த பொசிஷன் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல் மாஸ்க். இது நம்ம எப்படி ஸ்னோர்க்லிங் ஒவ்வொரு கிட்டாக வச்சுருக்கோமோ அது இல்லாமல் நம்ம இது ஒரே கிட்டாகவே மாற்றி எடுத்துக்கலாம். ஆனால் இதோட விலை மட்டும் கொஞ்சம் அதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே ஃபுல் ட்ரைவ் கிட்டு தான். இதோட விலை பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ போட்டிருக்காங்க, எங்கே இருக்குது, அது இங்கே 3600 கிட்ட வருதுங்க. இதை பற்றி அந்தளவுக்கு எனக்கும் கொஞ்சம் இது இல்லை, ஆனால் எனக்கு அதுதான் தெரியும் நல்லா. இது பார்த்திங்கன்னா ஃபுல் பேக்கேஜிங் அப்படியே கம்ப்ளீட்டாக அந்த 3மே சேர்த்தா மாதிரி ஒரு பேக்கேஜ். இது ஃபுல்லாகவுமே ஒரு ஸ்னோர்க்கில் பேசிக் தான். அது ஒரு காகுலு, அதுவும் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கானது. ஒரு ஃபின்ஸ் கூடயும் சேர்த்தா மாதிரி வச்சுருக்காங்க இங்கே. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னடா ஃபின்ஸை பற்றி போடலையே கேட்குறீங்க. ஃபின்ஸோட ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இங்கே ஒரு ஃபின்ஸ் மட்டும் தான் இருந்தது. சரி, அது அப்புறமா நான் உங்களுக்கு வந்து இன்னும் தனியாகவே சொல்கிறேன். அது நல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரியல் டைமில் எப்படி நம்ம செயல்பட்டுதுன்றது தான். இதுக்காக நான் ஒரு ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணும்போது நம்மளோட எக்யூப்மெண்ட்டையும் போட்டுட்டு பார்க்கும்போது அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி இருக்குது. இந்த ஸ்னார்க்லிங் டியூப் வழியாக வர தண்ணியை வெளியேற்றத்திற்கு நம்ம வாய் வழியாக பெருங்காற்று ஊதுனாலே போதுங்க, அது வெளியே வந்துடும். தண்ணிக்கு உங்களுக்கு உள்ளே போகும்போது ஒரு வித ப்ரெஷர் வரும். அப்போ ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் மூக்கை இந்த மாதிரி அழுத்தி ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கொஞ்ச நேரத்துலேயே சரியாயிடும். இந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே ரொம்பவும் முக்கியமானது ஒன்று தான் இந்த டக் டைவ் தான். எப்படி டக்கு வந்து இப்படி உள்ளே தண்ணிக்குள்ளே போகுமோ அந்த மாதிரி நம்ம போகும்போது இன்னும் நல்லா நம்மளால் ப்ரீத் பண்ணிவிட்டு அதை உள்ளே நல்லா வீழ்ச்சி பார்க்க முடியும் நம்மளால். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடலில் பண்ணும்போது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்விம்மிங் ஃபீலை எதுக்காகனா நம்ம ஒரு ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக நம்மளால் இதை ஃப்ரீக்வெண்ட்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அப்போது உங்களால் எங்கன்னா இந்தமாதிரி எக்ஸ்கர்ஷன் போகும்போது உங்களால் சூப்பராக பண்ணலாம் இந்த ஆக்டிவிட்டீஸை. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நான். இந்த ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு ரிலாக்ஸாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் நல்லா ப்ரீத் பண்ணிக்கிட்டே உங்களால் ஸ்விம்மிங் பண்ண முடியும். அப்போ வந்து உங்களால் கிளியராக விசிபிளாக பார்க்க முடியும். தரையும் சரி எல்லாமே க்ளீனாக தெரியும் உங்களுக்கு இந்த காகுல் வழியாகவே. ஆனால் என்ன ஒன்று பிரச்சனை நடந்ததுன்னா நடுவில் இந்த காகுல் வந்து ஃபாக் ஆகிட்டே இருந்தது. அது ஏன் தெரியல, நம்ம மூச்சு விடுறதுனாலையா நான் தெரியாத நான் யோசிச்சுட்டேன். அடிக்கடிக்கு இந்த காகுல் வந்து ஃபாக் ஆகிட்டே இருந்தது, சின்ன பனித்துளி வந்துகிட்டே இருந்தது. அதனால் கொஞ்சம் இதுவாக எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. அந்த காகுலை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய லிக்யூட்லாம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம அந்த லிக்யூட்லாம் எதுக்கு வாங்கி செலவு பண்ண போகிறோம், ஏன்னா நம்ம எப்போக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் என்ன பண்ணேன், பேஸ்ட் இருக்குல்ல, நம்ம டூத் பேஸ்ட்டு வச்சு நான் அடிக்கடிக்கு எப்போல்லாம் ரொம்ப இதுவாகுதோ அப்போல்லாம் நான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது கடலில் பண்ணும்போது தான் இன்னும் நல்லா இருக்கும். அதுக்காக நான் கடலுக்கும் வந்துருந்தேன். இந்த மாதிரி ஒரு போட்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் கடல்லையும் நான் அதை ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுதான் பார்த்துட்டு இருக்கீங்க.
ஒருவேளை நீங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு இல்லை அந்தமான் தீவு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிஸ் கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விதத்தில் இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களை அடுத்த காணொளியை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தென்புல பதவன். நன்றி.